கொய்யா இலைய போட்டு வேக வச்சு தண்ணி குடித்தா வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு எங்கள் மாமா ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருந்தாங்க. சரி, இனிமேல் அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ரிசல்ட் வந்தால் அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன். ஹஸ்பண்டுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டேன். இன்றைக்கி என்னமோ காலையிலேருந்து கொஞ்சம் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. மழை பெஞ்சாலும் வெக்கம் ஒன்றும் குறையிற மாதிரி இல்லை. இந்த முட்டையை குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டால் நல்லா வெந்துருங்கிறது என் ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு அது தெரியாது. இன்றைக்கி ட்ரை பண்ணேன், நல்லாவே தான் வந்திருந்தது. இன்றைக்கி லஞ்சுக்கு மணத்தக்காளி கீரையும் பாசிப்பருப்பும் போட்டு கூட்டும் பாவக்காய் பொரியல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சேவை என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது செய்கிறதுக்கான அந்த அந்த இடியாப்ப உலக்கு என்கிட்ட கிடையாது. ஸோ சூப்பர் மார்க்கெட் போகும்போது இது பார்த்தோம், ரெடிமேடாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கிட்டு வந்து இன்றைக்கி பண்ணியிருந்தோம். நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் அதிகம் சேர்த்து பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிறது என்னோட ஒரு ஃபீல். மணத்தக்காளி கீரை பொரியலாக பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் பொரியலாக பண்ணும்போது என் பையன் சாப்பிட மாட்டான். ஸோ அவனுக்காகவே இந்த மாதிரி கூட்டாக செஞ்சிருது. இந்த மாதிரி உப்புமாலாம் செய்யும்போது காலையிலே 3 பேர் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். மத்தியானம் லஞ்ச் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். தர்பூசணி ஒன்று இருந்தது, அந்த ஜூஸ் போட்டு வச்சிட்டேன். இனி பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நான் போய் என்னோடய வேலையை பார்க்கணும். இன்றைக்கி அர்ஜுன் இன்னிலிருந்து லீவு. ஸோ அவனுக்கு கொய்யாப்பழம் கட் பண்ணி கொடுத்துட்டு தண்ணி பாட்டில் எடுத்து வச்சுட்டு டிவி இருந்தால் போதும். ஸோ கொஞ்சம் நேரம் அவன் டிவி பார்க்கட்டும், டிவியை ஆன் பண்ணி விட்டு நான் போயிட்டேன்.